தாவேகா மாநாட்டில் ஏராளமானோர் திரண்ட நிலையில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் தொண்டர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர். மதுரை பாரபத்தி மாநாட்டு திடல் பகுதியில் தொண்டர்களுக்கு முறையான குடிநீர் வசதி செய்யப்படவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தாகத்தால் தவித்த தாவேகா தொண்டர்கள் குடிநீர் பாட்டில் கேட்டு கட்சி நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுத்தமா இல்ல, எங்ககிட்ட இல்ல, தண்ணி இல்ல. ஒரு மணி நேரம் தண்ணி வரல, தண்ணி கிளியரா இல்ல. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மாநாட்டில் விரிக்கப்பட்டிருந்த பச்சை நிற தரை விரிப்புகளை எடுத்து கூடாரம் போல் பிடித்துக் கொண்டு அமர்ந்தனர். எனினும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மயக்கமடைந்தனர். வெயில் சுட்டெரித்ததால் நிழற்குடை ஒன்றை தொண்டர்கள் மாநாடு திடலுக்கு தூக்கிச் சென்றனர். குழந்தைகளுடன் வரவேண்டாம் என்று விஜய் கேட்டுக்கொண்ட நிலையிலும் ஏராளமான பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தனர். மற்ற பகுதிகளில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளை தூக்கிச் சென்று விஜய் நடந்து செல்லும் ராம்ப் வாக் பகுதியில் குவிந்தனர். ஏராளமான தொண்டர்கள் திடலில் வைக்கப்பட்டிருந்த மின்விளக்கு கம்பங்கள் மீது அபாயகரமான முறையில் ஏறி நின்று ஆரவாரம் செய்தனர். அதேபோல் ஸ்பீக்கர் வைக்கப்பட்டிருந்த மர கோபுரங்கள் மீதும் ஏறி நின்றனர். தடுப்புகளை தாண்டி முன்பகுதியில் அமர தொண்டர்கள் குவிந்ததால் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் சிரமப்பட்டனர். மதுரை சக்கிமங்கலம் அருகே மாநாட்டிற்காக வந்த சென்னை ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற இளைஞர் இயற்கை உபாதை கழிக்கச் சென்றபோது உயிரிழந்தார். பல்வேறு உடல் உபாதைகளுடன் 11 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.